Hello students, welcome you all to the video lecture on chapter number 7 comparing quantities example 7. Question pathina sum of rupees 10,000 is borrowed at the rate of interest 15% per annum for 2 years. Find the simple interest on this sum and the amount to be paid at the end of 2 years. அதாவது ஒரு amount வந்து நம்ம borrow பண்றோம், rate of interest வந்து 15% 2 yearsக்கு borrow பண்றோம். So அதோட interest என்ன, simple interest என்ன அப்படின்றது calculate பண்ணணும். After 2 years எவ்வளவு amount நம்ம வந்து repay பண்ணணும் அப்படினு கேக்குறாங்க. Okay, so simple interest formula வந்து simple interest SI ஓட formula வந்து P into R into T divided by 100. Okay, so P ன்றது பாத்தீங்கன்னா principal amount, அதாவது நம்ம வாங்குறோம்ல borrow பண்றோம்ல அந்த amount தான் வந்து principal amount. Okay, எவ்வளவு முதல் அப்படின்றது. ஓகே, அடுத்து வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே பாத்தீங்கன்னா per annum தான் கால்குலேட் பண்ணும். ஓகே, per annum ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் per annum. டைம் பீரியட் வந்து எப்பவுமே இன் இயர்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஓகே, சோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இப்ப இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா 10,000 அப்படினு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் என்னது 10,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 15%. Okay, and then time period வந்து எத்தனை இயர் கொடுத்திருக்காங்க 2 years கொடுத்திருக்காங்க. Okay, so அப்ப T. So இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா simple interest என்னன்னு find out பண்ணிடலாம். SI ஓட ஃபார்முலா என்ன, P into R into T divided by 100. Divide by 100 எதுக்கு போடுறோம் அப்படின்னா rate of interest கொடுத்திருக்காங்க, percentage, right? So ஜென்ரலா அதை நம்ம வந்து 15 by 100 ன்னு எழுதுவோம். அப்படி இல்லைனா Rக்கு 15 எடுத்துட்டு divide by 100 ஃபார்முலாலே எழுதிக்கலாம். So principal பாத்தீங்கன்னா 10,000, rate of interest வந்து 15, time period வந்து 2 years divided by 100. So இதெல்லாம் cancel பண்ண முடியுமா, cancel பண்ணிக்கோங்க, 0 0 cancel. So 15 into 2 பாத்தீங்கன்னா 30, 30 into 100 வந்து 3000. Okay, so அப்ப simple interest ஓட value வந்து rupees 3000. Next வந்து amount to be paid கேட்டிருக்காங்க. Okay, so amount borrow பண்றோம், interest இருக்கு. So next அவங்களுக்கு திருப்பி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், interest ஓட சேர்த்து தான் கொடுப்போம். So அப்ப amount A it is equal to principal amount plus simple interest. Okay, so principal amount என்ன 10,000, simple interest என்ன 3,000. Okay, இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு amount வந்துரும். So 10,000 plus 3,000 என்ன 13,000. So அப்ப amount to be repaid பாத்தீங்கன்னா rupees 13,000. Okay, இந்த amount தான் நம்ம repay பண்ணணும். Okay, thank you, thanks for watching.